நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான அதிபதியாக கொண்ட ராசி சிம்மம். காலபுருஷ தத்துவத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி. நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க, ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்க. இது இவர்களுடைய சிந்தனை மற்றும் செயல்களில் பிரதிபலிக்கும். மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. போட்டியிலும் பணியிடத்திலும் எப்பொழுதுமே முதலிடத்தில் இருக்க விரும்பக்கூடியவங்க. ஒரு அணியை வழிநடத்தக்கூடியவங்க. இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும். அதிக பிடிவாதம் குணம் கொண்டவங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிம்ம ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு துறையிலும் தங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அதே போல தான் அணியையும் சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்க. அதிக அளவில் பயணம் செல்ல விரும்பக்கூடியவங்க. ஏழைகளுக்கு உதவுதல் தாராள மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. சிம்ம ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுமையை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு பணியிடத்தில் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க. அன்பானவர்களாக இருந்தாலுமே அடிக்கடி இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இவர்களுடைய பேச்சில் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்காது. இவர்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பலமுறை யோசித்து பேசுவது அவசியம். பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படக்கூடியவங்க தான் இந்த ராசியில் பிறந்தவங்க. இந்த ராசியை சேர்ந்தவர்களை பொறுத்தவரை திருமண வாழ்க்கை உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். தங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட விரும்பக்கூடியவங்க. அவர்களுக்காக அர்ப்பணிப்புடன் உழைப்பாங்க. சமுதாயத்தில் தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள தங்களால் முடிந்த அனைத்து விஷயங்களிலுமே செய்வாங்க. குழந்தைகளுடன் அன்பும் உணர்ச்சிபூர்வமான உணர்வையும் கொண்டிருக்கக்கூடியவங்க. தங்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல ஒரு உறவை கொண்டு இருப்பாங்க. குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கணிப்பாங்க. காதல் விஷயத்தை பொறுத்தவரை இவர்கள் மரபுகளை தாண்டி நடக்கக்கூடியவங்க. இந்த ராசியில் சேர்ந்தவங்க சிறந்த தலைவராகவும் மேலதிகாரியாகவும் இருக்க நினைப்பாங்க. இவர்களிடம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ளவும் அதிக ஆசை இருக்கும். புதிய தொழில்நுட்பங்களை செயல்நடத்த நிரப்பக்கூடியவங்க. சிறப்பான வெற்றி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்தில் இல்லாமல் வெளியிடத்தில் சென்று இவங்க வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பாங்க. அதிகமாக பயணம் செய்ய விரும்பக்கூடியவங்க. இவங்க வேலை தொடர்பான பணியிடத்தில் சிறப்பான வெற்றியையும் அடைவாங்க. நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்குது. பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டாகக்கூடிய வகையில் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய விருப்பப்படி நடந்து கொள்வாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு இழுபறியாக முடியும். அலுவலகத்தில் உங்களுடைய பணி திறமை மேம்படக்கூடியதாகவும் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம், இதனால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது. பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. பங்குதாரர்களுடன் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கலாம். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் உங்களுடைய மனதில் சோர்வும் அமைதியும் குறையக்கூடியதாக இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசியில் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சுக்கிரன், கேது, கலஸ்திரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் புதன், விரயஸ்தானத்தில் சூரியன், குரு என கிரக நிலைகள் இருப்பதால்
இந்த காலகட்டத்தில் காரியங்களில் தடை தாமதங்கள் உண்டாகும். எதுலையுமே நீங்கள் தடையில்லாமல் ஒதுங்கி சென்றாலுமே மற்றவர்கள் வழியே வந்து உங்களையும் இழுப்பாங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்படலாம். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பளுவும் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும். குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு பொறுத்தவரை மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு எதிலுமே நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. பண தேவை உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி பற்றிய பயத்தை விலக்கி நீங்கள் ஆர்வமாக படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்துணர்வுடன் காணப்படுவீங்க. பணவரவு கூடுதலாகும். உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய வகையில் குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு நீங்கள் வாழ்வீங்க. தடைப்பட்ட வந்த காரியங்கள் உங்களுக்கு இனிதாக நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பெற்றோர்களுடைய வகையில் மருத்துவ செலவுகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படலாம். தொழிலதிபர்கள் நல்ல ஒரு லாபத்தை அடைவாங்க. வியாபாரத்தில் புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய உடல்நலில் முன்னேற்றம் ஏற்படலாம். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு வராது. கடன் பாக்கிகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். புதில் தொழில் தொடங்கக்கூடிய போட்டி திட்டம் நிறைவேறலாம். பைரவரை வணங்க காரிய தடை நீங்கும். குடும்பத்தில் அமைதி உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக மேன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் போராட்டமான ஒரு நிலை உண்டாகும். சில இடங்களில் சவாலுடன் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சீக்கிரமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய பொறுப்புகள் தொழிலில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பாக முயற்சிகள் சாதகமாக முடியும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகலாம். வியாபாரத்தில் முன்னேற்றமான லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உரிய நேரம். குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் விலகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெற்று நல்ல ஒரு வருமானம் பெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகள்லையும் மிக துணிச்சலுடன் நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும். சனி 8ல் இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலை. உடல்நிலையை பொறுத்தவரை சராசரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் எந்த வகையான பயணத்தையும் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு பயணம் உங்களுக்கு சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கலாம். முடிந்தவரை அதிலிருந்து நீங்கள் தவிர்க்க வேணும். சந்திரன் ராசிப்படி சனி 8வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.